அல்-கஹ்ஃப் வசனம் 6 முதல் 8 வரை. நபியே, இந்த இறைச்செய்தி மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையெனில் அவர்களின் போக்குக்காக கடும் துன்பப்பட்டு உம்மை நீரே மாய்த்து கொள்வீர் போலும். நிச்சயமாக நாம் இந்த பூமியின் மேல் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். அவர்களில் யார் நன்னடத்தை உடையோர் என்பதை நாம் பரிசோதிப்பதற்காக. நிச்சயமாக நாம் அதன் மேல் உள்ளவற்றை ஒரு நாள் கட்டாந்தரையாக ஆக்குவோம். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றான். இணை வைப்பாளர்கள் ஓரிரை கொள்கையை ஏற்காமல் விலகி நின்றதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்த கவலை கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கவலைப்பட வேண்டாம் என அல்லாஹ் தேற்றுகின்றான். மற்றொரு வசனத்தில், நபியே, அவர்கள் மீதான துயரங்களின் காரணத்தால் உமது உயிர் அழிந்து போய்விட வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அத்தியாயம் 35 வசனம் 8. வேறு சில வசனங்களில், நபியே, அவர்களுக்காக நீர் கவலை அடைய வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மற்றொரு இடத்தில், நபியே, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக ஆகவில்லை என்பதற்காக உம்மை நீரே மாய்த்து கொள்வீர் போலும். அதாவது, அவர்கள் மீது நீர் கொண்ட கவலையால் உம்மை நீரே அழித்து கொள்வீர் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் கேட்கின்றான். அத்தியாயம் 26 வசனம் 3. திருந்தாத நிலை கண்டு. அவ்வாறு இங்கு முதலாவது வசனத்தில், நபியே, இந்த இறைச்செய்தி மீது, அதாவது குர்ஆன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை எனில் அவர்களின் போக்குக்காக கடும் துக்கப்பட்டு உம்மை நீரே மாய்த்து கொள்வீர் போலும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, அந்த கவலையால் உம்மை நீரே அழித்து கொள்ள வேண்டாம். இங்கு கடும் துக்கம் என்பதை குறிக்க மூலத்தில் அசஃப் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது கொண்ட கவலையாலும் ஆத்திரத்தாலும் உம்மை நீரே கொன்றுவிடுவீர் போலும் என்று பொருள் கூறினார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஞ்சலம், கலக்கம் என்று பொருள் கூறினார்கள். எல்லாம் நெருக்கமான பொருள்களே. ஆக நபியே, நீர் அவர்களுக்காக கவலைப்பட வேண்டாம். மாறாக அல்லாஹ்வின் தூதை அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள். யார் நல்வழி பெறுகிறாரோ அது அவருக்கே நல்லது. யார் வழி பிறந்து போனாரோ அது அவருக்கே கேடாகும். ஆகவே அவர்கள் மீதான துயரங்களின் காரணத்தால் உமது உயிர் அழிந்து போய் விட வேண்டாம். அலங்கார உலகம். அடுத்த வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் இவ்வுலகை தான் ஒரு தற்காலிக உறைவிடமாகவும் அழியவிருக்கும் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் ஆக்கியிருப்பதாக தெரிவிக்கின்றான். மேலும் இவ்வையகத்தை ஒரு சோதனை சாலையாகவே ஆக்கியிருப்பதாகவும் நிலையான நிலையமாக ஆக்கவில்லை என்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதையே, நிச்சயமாக நாம் இந்த பூமியின் மேல் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். அவர்களில் யார் நன்னடத்தை உடையோர் என்பதை நாம் பரிசோதிப்பதற்காக என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் ஆகும். அதில் உங்களை அல்லாஹ் பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்று பார்க்கின்றான். ஆகவே இவ்வுலகத்தின் சோதனையிலிருந்தும் பெண்களின் சோதனைகளிலிருந்தும் உங்களை காத்து கொள்ளுங்கள். ஏனெனில் இஸ்ரவேலர்களிடையே நடைபெற்ற முதல் குழப்பம் பெண்களால்தான். நிலையற்ற நிலம். அடுத்த வசனத்தில் இப்பூ உலகின் நிலையற்ற தன்மை, அழிவு, சிதைவு ஆகியவை குறித்து உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். நிச்சயமாக நாம் அதன் மேல் உள்ளவற்றை ஒரு நாள் கட்டாந்தரையாக ஆக்குவோம். அதாவது, நிச்சயமாக நாம் இந்த பூமியை அலங்கரித்த பின்னர் இதை அழிவுக்கும் சிதைவுக்கும் உள்ளாக்குவோம். அதன் மேலுள்ள அனைத்து பொருட்களையும் அழித்துவிட்டு அதை செடி கொடிகள் முளைக்காத, பயனேதும் பெற முடியாத கட்டாந்தரையாக மாற்றிவிடுவோம். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் அளிக்கையில், பூமியின் மேலுள்ள அனைத்தையும் அல்லாஹ் அடியோடு அழித்தொழிப்பான் என்று குறிப்பிட்டார்கள். இங்கு கட்டாந்தரை என்பதை குறிக்க மூலத்தில் ஷாயிதன் ஜுல்ரூசா என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு முஜாஹித் அவர்கள் வெற்றிடம் என்றும், கதாதா அவர்கள் மரமோ செடி கொடியோ இல்லாத நிலப்பகுதி என்றும் பொருள் கூறுகின்றனர். அப்துல்லா பின் ஜைத் பின் அஸ்லம் அவர்கள் இதற்கு பொருள் கூறிய போது எந்த பொருளும் இல்லாத வெற்று திடல் என்று கூறிவிட்டு தமது கூற்றுக்கு சான்றாக வறண்டு போன தரிசு நிலத்தின் பக்கம் நீரை பாயச் செய்து அதன் மூலம் அவர்களின் கால்நடைகளுக்கும் அவர்களும் உட்கொள்கின்ற பயிர்களை நாம் விளையச் செய்வதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அவர்கள் உற்று நோக்க மாட்டார்களா என்னும் வசனத்தை நீர் பார்க்கவில்லையா என வினவினார்கள். அத்தியாயம் 32 வசனம் 27.